சாரி. ஃபீல்டு ரெஃபரன்ஸ் ம். OMS 9 ம். அதுக்கப்புறம் OMS 2 OMS 2. OMS 2 வந்து ம். மெட்டீரியல் டைப் கிரியேட் பண்ணோம். ம். OMS 3 இண்டஸ்ட்ரி செக்டார். அப்புறம் ம். MMNRல போயிட்டு நம்பர் ரேஞ்ச் கிரியேட் பண்ணோம். ஆமா. அதுக்கப்புறம் இப்போ வந்து OMSF. ஆமா நெக்ஸ்ட் வந்து OMSF. OMSF வந்து மெட்டீரியல் குரூப். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் ம். OME4 ம். பர்ச்சேஸ் குரூப். பர்ச்சேஸ் குரூப். ஓகே. ஆமா நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் கீழே வந்து ஒரு பர்ச்சேஸ் குரூப் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆமா, ஆமா. அந்த ஆமாக்கா. பர்ச்சேஸ் குரூப் கிரியேட் பண்றதுக்கு தான் OME4. இதுவும் வந்து கான்ஃபிகரேஷன்ல தான் வரும். ஓகே. அதுக்கப்புறம் OMSK ம். வந்து வேல்யூஷன் கிளாஸ். ம். சாரி. OMSY வந்து ஓப்பனிங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓகே. இது எல்லாமே தெரியுமா உங்களுக்கு? யூடியூப் வீடியோல பார்த்துருக்கேங்க. பார்த்திருக்கீங்க. ஓகே. போட்டு பாத்தீங்களா? ம். போட்டு பார்த்துருக்கேன். சரி சரி ஓகே. சோ இப்போ நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு இது ஏதாவது போட்டிருக்கீங்களா புதுசா ப்ராஜெக்ட் மாதிரி? இல்லங்க, என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி அன்னைக்கு கிரியேட் பண்ணேன். அதாவது அதுதான் கேக்குறேன். கிரியேட் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்க. நான் ஃபாலோ பண்ணேன். பண்ணுங்க அப்படியே. ஓகேக்கா. ஓகே. இப்போ வந்து நம்ம மெட்டீரியல் குரூப் கிரியேட் பண்ண போறோம். OMS செஃப். என்ன பண்ணணும்? அங்க இருக்கு பாருங்க ஷெல்டர் இருக்கிற இது சர்வர் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேங்க. யார்கிட்ட? அவர்கிட்டயா வேற யார்கிட்டயாவதா? இல்லக்கா, இன்னொரு டவுட் வாங்கியிருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு ஆள் வாங்கியிருந்தேன்ல, அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். சரி சரி ஓகே ஓகே. OMSF நம்ம வந்து மெட்டீரியல் ஓகே. குரூப் கிரியேட் பண்ற போறோம். மெட்டீரியல் குரூப் பண்றது என்னன்னா இப்போ ஏதோ ஒரு கிளைண்ட் இப்போ சப்போஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் குரூப் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ம். இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு இதுக்கும் அவங்க வந்து அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்கோ இல்ல ஏதோ ஒரு ஒரு விஷயத்த வந்து பேஸ் பண்ணி ஒரு சில மெட்டீரியல்ஸ் அவங்க பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் குரூப் ம். வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி. மெட்டீரியல் ஓகே. குரூப் வேணும். எல்லா மெட்டீரியல்ஸுக்குமே ஒரு மெட்டீரியல் குரூப்னு இருந்தா தான் நம்ம ஒரு மெட்டீரியலே கிரியேட் பண்ண முடியும். ஒரு வேளை குரூப்பிங் ஆஃப் மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியல் குரூப்ன்றது. ஓகேவா? ஓகே. ஓகேக்கா. இப்போ நம்ம வந்து ஒரு நியூ என்ட்ரஸ் போறேன். ம். நம்ம என்ன இண்டஸ்ட்ரி போட்டோம் இதுல? கெமிக்கலுக்கா. கெமிக்கல்ல. ஓகே. ம். ஸோ சொல்யூஷன் ஏதோ ஒரு போடுவோம். ம். 4 கேரக்டர்ஸ் தான். ம். சொல்யூஷன் போடுவோம். ஸோ ம். பவுடர் பேஸ்ட் போட்டு வச்சுப்போம். ஓகே. என்ன கம்பெனி போட்டோம்? நம்ம டாடா தான் போட்டோமோ? டாடா கெமிக்கல்ஸ். டாட்டா தாங்க போட்டோம். ஆமா. ஸோ இதெல்லாம் நம்ம 2 மெட்டீரியல் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ. ஓகேவா? ஸோ இத ஓகேக்கா. கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்குவோம். ஸோ இதுவும் வந்து கான்ஃபிகரேஷன் தான். ம். ஓகே. ஓகேக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து OME4. OME4 வந்து பர்ச்சேஸ் குரூப். இப்போ ஒரு பர்ச்சேஸ் சரி. ஆர்கனைசேஷன் கீழ ஒரு 4, 5 பர்ச்சேஸ் குரூப் இருக்காங்க அப்படின்னா, அவங்க நேம் வந்து ம். இதுல வந்து குடுத்துட்டு, நம்ம மெட்டீரியல் ம். கிரியேட் பண்ணும்போது அந்த பர்ச்சேஸ் குரூப் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓ, சரி. ஓகேக்கா. ஓகே. ஸோ ம். பெர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பர்ச்சேசிங் ஆக்டிவிட்டி. இதான் அது ஓகே. டெஃபினேஷன். ஓகே. ஓகே. ஸோ ம். ஒரு 2 கேரக்டர் தான் இத அலோவ் பண்ணுவாங்க. அந்த இப்போ உங்க பேர் இருக்கு. இப்போ ரூபன் அப்டின்னா RU இல்ல ஏதோ ஒரு ம். நம்பரு இல்ல வந்து ஆல்ஃபா ம். நியூமெரிக் அந்த மாரி மெயின்டெயின் பண்ணிப்பாங்க அது. ம். ம்.
ஓகே. ஓகே. அப்போ உங்க பேர போடுவோம். இப்போ ஓகே. ஆர்யூ ஆல்ரெடி இருக்கு. ஆர்யூ 1ன்னு இருக்குது. சரி ஓகே. ம். ம். இப்போ ரூபன் அப்படின்னு ஓகேக்கா. வச்சுப்பாங்க. அவரு பேரு, அவர் நம்பரு ம். இதெல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல வந்து சேவ் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ அதான் பர்ச்சேஸ் குரூப். ஓகே. ஸோ இந்த ம். பர்ச்சேஸ் ம். குரூப் ஓகே. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா ப்ரொக்யூர்மென்ட் ஆக்டிவிட்டிக்கு பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன், பர்ச்சேஸ் குரூப் இது எல்லாமே வேணும். ஒரு ஒரு பர்ச்சேஸ் சரி. ஆர்டர் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, இது இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஓகே, ஓகே. மெயினானது இது. பட் என்ன அந்த என்டர்பிரைஸ் ம். ஸ்ட்ரக்சர்ல இவங்க அசைன்மென்ட் நம்ம தேவையில்ல. இது ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பெனி ஓ! கோடுக்கு இப்போ ஒரே ஒரு பர்ச்சேஸ் குரூப் இருந்தா கூட இருக்கும். அவர வச்சே எல்லா ம். பிளான்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சரிக்கா. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த பிளான்ட்டுக்கு, அந்த பிளான்ட்டுக்குன்னு இல்லாம நம்ம இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. அசைன் பண்ண தேவையில்லையாங்க்கா? ஆமா. அசைன்மென்ட் தேவையில்ல. ஓகே, ஓகே. ம். ஸோ பர்ச்சேஸ் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. ம். OMSK ம். ஆமாக்கா. OMSKன்றது வேல்யூஷன் கிளாஸ். வேல்யூஷன் கிளாஸ் ஏதாவது ம். ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்லக்கா மறந்துட்டேன்க்கா. மறந்துட்டீங்களா? ம். வேல்யூஷன் கிளாஸ்ன்றது இப்போ ஒரு இதுதான் வந்து மெயினானது பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டகிரேஷன் பார்ட் ஆஃப் FI. ஓகே. ஓகே. நோட் பண்ணிக்கங்க. இது வந்து என்னன்னா, இட் ஓகே. டிஃபைன்ஸ் விச் ம். GL அக்கவுண்ட் இஸ் யூஸ்ட். ஓ! நோட் பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கேன்க்கா. ஆ. Valuation class defines which GL account ம். is used ம். for keeping the stock of the material. ஸோ ஒரு மெட்டீரியல் உள்ள வருது. அது எங்க வைக்கணும்ன்றது எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா, அந்த GL அக்கவுண்ட். அந்த GL அக்கவுண்ட்ட இத வந்து டிஃபைன் பண்ணுது. இந்த வேல்யூஷன் கிளாஸ். To keep the ஸ்டாக் ஆஃப் த மெட்டீரியல். ஓகே, ஓகே, ஓகே. இதுதான் வந்து இன்டகிரேஷன் பார்ட்ப்பா. இது ஒரு இன்டகிரேஷன் பார்ட் ஆஃப் FIMM கேட்டாங்கன்னா வேல்யூஷன் கிளாஸ். ஓ! ஓகேக்கா, ஓகேக்கா. ஓகேவா? எஃப்ஐக்கு எம்எம்க்கும் இருக்கிற இன்டகிரேஷன் பார்ட் இதுதான். இதுவும் ஒரு இன்டகிரேஷன் பார்ட். ஓ! ஓகே, மெயின் ஓகே, ஆனா. ஓகே. ஓகே, வேல்யூஷன் ஓகே. கிளாஸோட பார்த்தீங்கன்னா, GL அக்கவுண்ட்ட வந்து மேப் பண்ணுவாங்க. ஓ! ஓகே. ஓகே. ம். சரி. ஸோ அத கிரியேட் பண்றதுக்கு OMSK. ஓகே. ம். ஓகே. ஸோ இதுல வந்து இப்போ நீங்க வந்து ஒரு செமி ஃபினிஷ்டு, ஃபினிஷ்டு, ரா மெட்டீரியல் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூஷன் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாரி இருக்கு. ஸ்டாண்டர்ட்ல ம். பார்த்தீங்கன்னா 3000 ரா மெட்டீரியலுக்கு. ம். ஸ்டாண்டர்ட்ல SAP ஓகே. ஸ்டாண்டர்டோட ரா மெட்டீரியலுக்கு ம். 3000. செமி ம். ஃபினிஷ்டுக்கு 7900. இது வந்து ம். ஃபினிஷ்டுக்கு. நோட் பண்ணிக்கங்க. பண்ணிக்கிறேங்க. 7,900 ஸோ இதே ஓகேக்கா. தான் இப்படி ஃபாலோ பண்ணுவாளா? ரா மெட்டீரியல்ஸ்க்கு 3000 இதே யூஸ் பண்ணலாம் அவங்க. கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் ம். பண்ணலாம். பட் ஜெனரலா ஸ்டாண்டர்டும் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்டா ம். பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ 3000 யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இப்போ ரா மெட்டீரியல்ஸ்லயே நெறைய வெரைட்டியா இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ். ம். ஸோ அது ம். அதுக்கு ஒரு ஒரு மெட்டீரியல் அதாவது GL அக்கவுண்ட்ட பேஸ் பண்ணி GL அக்கவுண்ட் ஒரே GL அக்கவுண்ட்டா ஒரு வேல்யூஷன் கிளாஸ் போதும். ஆனா, அதிலேயே GL ஓகே. அக்கவுண்ட்ன்றது நெறைய வச்சிருப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா, 3, 4 GL அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்றாங்க அப்டின்னா, அந்த ஒவ்வொரு GL ம். அக்கவுண்ட்ட மேப் பண்றதுக்கு ஒரு ஒரு வேல்யூஷன் கிளாஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அத வந்து மேப் பண்ணிருவாங்க. அதுதான். ஸோ இப்ப ம். இப்ப நம்ம இத ஓகே. வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். 3000 செலக்ட் பண்ணிட்டேன். ம். காப்பிய காப்பி பண்ணிட்டு, நம்ம நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி நம்ம நம்பரு. வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஓகே. TAV1ன்னு போட்டுப்போம். ம். ஸோ இது இந்த அக்கவுண்ட் கேட்டகரி ரெஃபரன்ஸ்ன்றது இது வந்து எல்லாமே ஸ்டாண்டர்ட்ப்பா இது. இதெல்லாம் நம்ம எதுவும் கை வைக்க வேண்டாம். ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ ஓகேக்கா. இதெல்லாம் யாரு கை வைப்பாங்க அப்டின்னா, FI. FI வந்து ஓ! இதிலயே கஸ்டமைஸ் பண்றாங்க அப்டின்னா, இத காப்பி பண்ணி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அத அவங்க ஓகே. குடுக்கும்போது நம்ம அத எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஓ! ஸ்டாண்டர்டு. அதனால நீங்க இத எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகேக்கா. ஓகே. இப்போ ஓகே. 3 வேல்யூஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம. சேவ் பண்றேன். ம். ம்.
நெக்ஸ்ட் வந்து OMSY. ம். OMSYன்றது என்னன்னா, இப்போ ஒரு ஒரு SAP இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க ஒரு கம்பெனில. ஓகே. அதுக்கு ஓகே. ஒரு பீரியட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பனிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, சரிங்க. இப்போ நமக்கு வந்து இப்போ இது எல்லாமே கம்பெனி கோட். நம்ம வச்சிருக்க சர்வர்ல இவ்ளோ கம்பெனி கோட்ஸ் இருக்கு இதுல. ஸோ, ம். இந்த ஓகே, ஓகே. கம்பெனி கோடுக்கெல்லாம் ஒரு இயர், அதாவது எவ்ரி இயர் வந்து இத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க SAPல. ம். இப்போ நம்ம 2024ல இருக்கோம். ஸோ, நம்ம கம்பெனி கோடு ம். 2024ல இருக்கா அப்படின்றது வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் இப்போ. நம்மளோட கம்பெனி ஓ! கோடு ம். டாக்ஸி தானே? ம். சரிதான். டாடா கெமிக்கல்ஸ். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, ஓ! இது ம். நம்மளோடதா இல்லையா? நம்ம தான்க்கா போட்டோம். நம்ம தான் போட்டோமோ? ம். டாடா ஸ்டீலு, டாடா கெமிக்கல்ஸ் இது 2 நம்ம கிரியேட் பண்ணமோ? இல்ல, இல்ல. டாடா நம்ம மோட்டார்ஸ் டாட் சி இது தாங்க 2 பண்ணோம். இது 2 கிரியேட் பண்ணோம்ல? ஆமா. டாட் சியும், டாட் மோட்டார்ஸும் பண்ணுவோம். இல்ல டாட் சி மட்டும் தான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்படியா? ஆனா 2022ல இருக்கே. சரி. இந்த மாரி இயர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இயர் வந்து கரண்ட் டாட் இயர். சி மட்டும் தாங்க பண்ணியிருக்கோம். டாட் சி மட்டும் தான் டாக்ஸி பண்ணியிருக்கோம். மட்டும் தான். ஓகே. ம். ஆமா. ஓகே. ஸோ இயரு, மந்த் வந்து ம். பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் 27 ம். குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு சரி. என்டர் அடிங்க. ம். என்டர் அடிச்சுட்டு சேவ் பண்ணீங்க. ஏன்னா, இத நீங்க சேஞ்ச் பண்ணலன்னா அப்புறம் எரர் வரும் நமக்கு. அதனால இத வெரிஃபை பண்ணிக்கங்க. ம். ஓகே. ஓகேக்கா, ஓகேக்கா. ம். ஓகேக்கா. ஸோ இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. 2024 ம். 7. இது வந்து இதுக்கு ம். முன்னாடி பீரியட் வரும். 2024 6. ஓகே. ஓகே, இது ஓகே. வந்து அந்த இயரோட அந்த 12த் மந்த் எடுத்துட்டு வரும். லாஸ்ட் மந்த் எதுவோ அது லாஸ்ட் இயர் லாஸ்ட் மந்த் கொண்டு வரும் இங்க. ஓகே, ஓகே. இதுதான். இது வந்து கண்டிப்பா பண்ணணும் இது. இல்லன்னா எரர் வரும். ம். எங்கேயாவது நமக்கு வந்து பீரியட் எரர் வரும். ஓகே. ஓகே. இவ்வளதான். ஸோ இப்ப நம்ம ஒரு மெட்டீரியல கிரியேட் பண்றதுக்கு நம்ம பண்ண ஒரு ம். கான்ஃபிகரேஷன்ஸ் தான் இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாவே. ஸோ இது சரிக்கா. பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு மெட்டீரியல வந்து கிரியேட் பண்ணலாம். ம். MM01 ம். மெட்டீரியல் ம். கிரியேஷன். ஓகே. ஸோ இதுல இண்டஸ்ட்ரி செக்டார் செலக்ட் பண்ணிக்கோங்க. ம். இதானா நம்ம கிரியேட் பண்ணது? இருங்கக்கா 2 பாக்குறேன். கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு போல. எங்க சரி. குடுத்து பார்ப்போம். தப்பா ம். குடுத்தோம்னா அது எரர் அடிக்கும் நமக்கு ஆக்சுவலா. சரிக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் செலக்ட் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல் டைப் வந்து அதுவும் டிஏடிசி. மெட்டீரியல் டைப்பா? ஆமா சார். ஆமாக்கா. டிஏடிசி, டிஏடிஐ, டிஏடிஎம். வச்சிருக்கீங்களா? டிஏ டிஏடிசி. இதுவா? கரெக்ட்டுக்கா. ஆமா. ஓகே. ஸோ இப்ப இப்ப நம்ம ஒரு மெட்டீரியல கிரியேட் பண்ணா இதுதான் மெயின்பா. ஒரு இண்டஸ்ட்ரி ஓகே. செக்டார், மெட்டீரியல் டைப். ம். ஸோ ம். இத ஓகே. குடுத்துட்டு என்டர் அடிங்க. ம். என்டர் ம். அடிச்சுட்டு இது வந்து பேசிக் வியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெட்டீரியலோட வியூஸ் இது எல்லாமே. ஸோ ம். நமக்கு சரிக்கா. மெயினா தேவையானது பேசிக் டேட்டா, பர்ச்சேசிங்கு, இந்த ம். ஜெனரல் டேட்டா, ம். அதுக்கப்புறம் அக்கவுண்டிங் 1. சரி. நம்ம எம்எம்ல ஒரு மெட்டீரியல கிரியேட் பண்றோம் அப்படின்னும்போது, நார்மலா இது வந்து இந்த வியூஸ் எல்லாமே செலக்ட் ஆயிருக்கும். சரிக்கா. அப்படி இல்லன்னா, நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் ம். பண்ணிட்டு ம். கன்டின்யூ. இங்க நீங்க என்ன பிளான்ட்ல கிரியேட் பண்ண போறீங்க, இந்த மெட்டீரியல அந்த ம். அந்த பிளான்ட் குடுக்கணும் நம்ம. டிஏ, ம். டிசி தானா இதுவும்? டிசி ஆமா. ஆமா. ஓகே. ஸ்டோரேஜ் ம். லொகேஷன் S1 குடுத்தேன்னு நெனைக்கிறேன்ல? ம். ஆமா. S1 ம். வரலையே! இருங்க நான் 2 வருஷம். பிளான்ட் தப்பா குடுத்துட்டேனோ? இல்ல பிளான்ட் கரெக்ட் தான்க்கா. ரொம்ப மறதியா இருக்கு. எனக்கு மறந்தது. என்ன குடுத்தேன்ட்டு. அக்கா 4 வார்த்தை குடுத்த மாரி இருக்குக்கா. டிஏஎஸ் ஒண்ணு குடுத்தோம். அப்படியா? ம். ஆமாக்கா. வரலையே! ஒரு நிமிஷம் இருங்க. அதுல பாத்துரலாம். ம்.
ஸ்டோரேஜ் லொகேஷன் நம்ம அசைன் பண்ண மாட்டோம்ல இதுல. ஸ்டோர் லொகேஷன் வரணும்ல ஓ! இதுல. அசைன் பண்ணலையாக்கா? டாடா கெமிக்கல்ஸ் சென்னையில நம்ம ஸ்டோர் லொகேஷன் அசைன் பண்ணலப்பா. மும்பைல தான் அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, 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 ஓகே. ஓகே. ஸோ இப்போ ம். நம்ம பிளான்ட் போடுறப்போ, மும்பை பிளான்ட் தான் போடணும். TAMC. ஓகே. ம். இல்லக்கா டிஎம்ன்னு நெனைக்கிறேன். TATM. ஸோ இதுல ம். ஸ்டோரேஜ் லொகேஷன் வந்து TATM S1, S2 தான் பண்ணியிருக்கோம். ம். S1, S2 ஓகே. ஆமா. ஸோ இது கரெக்ட்டா குடுக்கணும் நம்ம. இல்லைன்னா எடுத்துக்காது இது. ம். ம். ஓகேக்கா. ஆம். ஸோ மெட்டீரியல் இப்போ நம்பர் இதுல ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் பண்ணிக்குமாக்கா? என்னப்பா? மெட்டீரியல் நம்பர் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிருமோ? அதுதான் நம்ம நம்பர் ரேஞ்ச் அன்னைக்கு கிரியேட் பண்ணோம்ல. அந்த நம்பர் ரேஞ்சுக்குள்ள அதுவே ஒரு நம்பர் குடுத்துருமா? ஆமா. நீங்க அந்த நம்பர் ரேஞ்சஸ் பார்த்தீங்களா, இந்த நம்பர் ரேஞ்ச் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ம். அந்த சரி. இந்த நம்பர ஸ்டார்ட்டிங் மாத்த நம்பர் முடியுமாக்கா? இது வந்து ஹலோ? ஆக்சுவலா இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது இன்டர்னல் நம்பர் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. ம். சரிக்கா. இன்டர்னல் நம்பர் ரேஞ்ச் நம்ம கிரியேட் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கும். ஓகே. எக்ஸ்டர்னல் நம்பர் ரேஞ்சா இருந்துச்சுன்னா தான் நம்மலாம் குடுக்க முடியும். ஆனா மோஸ்ட்டா அத ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, ஒரு கிளையண்ட்ல ம். பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் ரேஞ்சஸ்ல எனக்கு வேணுன்ற மாரி குடுத்துருவாங்க. ஏன்னா மெட்டீரியல் நம்பர் ரேஞ்ச் ஸ்டார்ட் வித் அப்டின்ற மாரி ஒரு நம்பர் குடுத்துருவாங்க. சரி. அதே போல தான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பரோ, பிஆர் நம்பரு இது எல்லாமே அவங்க அந்த ரேஞ்சஸ் குடுத்துருவாங்க. அதுக்கேத்த ஓகேக்கா. மாரி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். மோஸ்ட்டா இன்டர்னல் நம்பர் ரேஞ்ச் தான் போவாங்க. எக்ஸ்டர்னல் போமாட்டாங்க. ஓகே. ரொம்ப ரேர் கேஸ் தான். ஓகே. ம். ஓகே. சரிக்கா. ஸோ இப்ப இது வந்து ஓகே. கெமிக்கல் இல்லையா? ஸோ அதனால இப்ப நான் ம். வந்து ஆம் ஹைட்ரோகுளோரிக்கும் போடுறேன். ம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் போடுறேன். ம். சரி. ஸோ யூனிட் ஆஃப் மெஷர் வந்து நான் வந்து ஒரு பேரல்ல போடுறேன். ஓகே. ஆ. ஓகேக்கா. யூனிட் ஆஃப் மெஷர் கம்பல்சரி. இது எல்லாமே மேண்டேட்டரி. அதேபோல மெட்டீரியல் ம். மெட்டீரியல் ம். குரூப் என்ன கிரியேட் பண்ணோம் நம்ம? இல்ல. டாட்டா ஆ மெட்டல் இருக்கும். கெமிக்கல் சொல்யூஷன் பண்ணோம் இல்லையா? ஆமா. SOMG போட்டோம். ம். வரலையே. SOMG போடலையேக்கா? SLMG. சொல்யூஷன். ஓகே. ஆ. ஆ. போட்டுட்டு என்டர் அடிங்க. ஸோ இதுல பர்ச்சேஸ் குரூப் போடணும் நீங்க. உங்க பேர் தான் போட்டேன் ம். இல்லையா? ஆர்யூ. சரி. ஆமாக்கா. ரூபண்ணன். ம். ஓகே. சரி. ஸோ இதுதான் மேண்டேட்டரி. மத்தது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஓகேக்கா. இந்த ஸ்க்ரீன்ல. ஸோ இது வந்து ம். பர்ச்சேசிங் டேப் பாருங்க நல்லா. ஓகே. சரி. ஓகே. என்டரு. ம். என்டர் அடிச்சீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஸ்க்ரீன்ஸ் அந்த வியூ மட்டும் வரும் இதுல. அது மட்டும் பிளான்ட் வந்துரும். டேட்டா ஸ்டோரேஜ். இதுல வந்து ம். மெயின் ஆனது நம்ம என்ன குடுக்கணும்னா, ம் இதுலயும் இல்ல. இது ஒண்ணும் பெருசா மேண்டேட்டரி எதுவும் இல்ல இதுல. ஓகே. ம். ஸோ ம். என்டர் அடிச்சுக்கோ. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். என்டர். ஓகே. அக்கவுண்டிங் 1 இதுல வந்து ம். மெயினானது பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவேஷன் கிளாஸ். ம். TAV1 இது வந்து ரா மெட்டீரியல் நான் கிரியேட் பண்றேன். அதனால ஓகே. TAVN குடுத்துட்டேன். ஸோ செமி ம். ஃபினிஷ்ட் என்னவோ அதுக்கேத்த மாரி நீங்க குடுத்துருங்க. ஃபினிஷ்டுக்கு என்னவோ அத குடுத்துக்கோங்க. ஓகே. அதேபோல மோஸ்ட்டா இந்த ரா மெட்டீரியல் வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா, மூவிங் ஆவரேஜ்ல தான் வச்சிருப்பாங்க. ம். பட் ஸ்டாண்டர்டும் வச்சு மெயின்டெயின் பண்ணுவாங்க. இது வந்து ஆக்சுவலா மூவிங் ஆவரேஜ்ல வச்சு மெயின்டெயின் பண்ணுவாங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. ஒரு ஓகே. நாள் ஓகே. சொல்றேன். மூவிங் ஆவரேஜ்னா என்ன? ம். ஃபிக்ஸட்னா ஃபிக்ஸட் ரேட். இப்ப மெட்டீரியல் என்ன ம். குடுத்துருக்காங்களோ, அதே ரேட்டு தான் அவங்க பிஓ, பிஆர் போட முடியும். சரி. மூவிங் ஆவரேஜ்ங்கும்போது அவங்க வந்து மாத்திக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓ! அது வந்து எப்படி ம். மாறும் அப்படின்னா, இப்போ இப்போ ஒரு ரூ. 10க்கு இதுல இதுல வந்து ரூ. 10 குடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிஓ சரி. போது ரூ. 12 குடுத்துருக்கீங்க. ம். அத ஓ! எடுத்துக்கும். ம். அதுவே ம். ம். 3வது டைம் நீங்க மறுபடியும் ரூ. 10 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மெட்டீரியல். ம். ம். அது எப்படின்னா, இந்த இந்த இங்க இருக்கிற இந்த ரேட் வந்து மாறும். இப்ப நான் மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் இங்க 10 குடுக்குறேன். நீங்க சரி. கிலோ போட்டுட்டு பாருங்க. இது எப்படி மாறுதுன்னு. ம். ஓகே. ம். கிலோல ம். ரூ. 12 குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது எப்படி ம். மாறுதுன்னு பாருங்க. எப்படின்னா, 2 டைம் ம். போட்ட ரேட்டையும் ஆட் பண்ணிக்கும். ஓ! ஆட் பண்ணிட்டு ஆவரேஜ் பண்ணிக்குமா?
ஆவரேஜ் பண்ணிக்கோ. ஆமா. அவ்வளோதான். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. 2 பை 2. 10 பிளஸ் பை 2. 12 ம். 22 பை ம். 2 அப்ப 2 11 11 வந்துரும். மாறிடும். ம், ம். ஓகே, இதான் ஓகே, ஓகே. மூவிங் ஆவரேஜ் பிரைஸ். இவ்வளவுதான் இதோட ஓ! டெஃபினிஷன். ஓகேவா? ஆனா ஸ்டாண்டர்ட் பிரைஸ் ஓகே. குடுத்தீங்கன்னா அது மாறாது. அப்படியே இருக்கும். மாறாது. ஓ! ஓ! ம். ஓகே, ஓகே, ஓகே. இதெல்லாம் இன்டர்வியூ சரி. கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. ஓ! மூவிங் சரிக்கா. ஆவரேஜ் ஓகேக்கா. பிரைஸ் கால்குலேஷன் என்ன ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா, ஓகேக்கா. அதான் அடிஷன் ஆஃப் பிரைஸ் ம். அதாவது பிஓ பிரைஸ், நெட் பிரைஸ் ம். பை அந்த கவுண்டிங் என்ன சொல்றது? அந்த டிரான்சாக்ஷனோட ம். கவுண்ட். ஓகேக்கா, ஓகேக்கா. டைம்ஸ் பண்ணீங்கன்னா பை 2. 3 டைம்ஸ் பண்ணா பை ம், ம். 3 இதான். இன்னும் பை 3 ஓகே. ஆவரேஜ். ம். ஆமா. ஓகே. ஓகேக்கா. ம். சோ என்டர். ம். சேவ். சோ இதுக்குள்ள நெறைய இருக்குது. ஆனா மேண்டேட்டரியா ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்றதுக்கு இவ்வளவுதான். மேண்டேட்டரியா யூனிட் ஆஃப் மெஷர், பர்ச்சேஸ் குரூப், ம். மெட்டீரியல் குரூப், ம். அதுக்கப்புறம் வேல்யூஷன் கிளாஸ், பிரைஸ். மத்தது ஓகேக்கா. எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்ஷனல். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி அத நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகே. அக்கா இப்ப இன்னொரு டவுட்டுக்கா. இப்ப ம். மெட்டீரியல் மாஸ்டருக்கு போடும்போது இந்த 8 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்றோம்ல. ஸ்கில் ஆமா, ரெஃபரன்ஸ் ஆமா. இந்த 8 இது மட்டுமே வச்சு பண்ணிக்கலாமா? இல்ல இதுக்கு மேல நெறைய நம்ம பண்ணலாமா? மெட்டீரியல் மாஸ்டருக்கு இவ்வளவுதான். இவ்வளவுதான். இது இருந்தா போதும். இவ்வளவுதான். இதான் மெயின். ஓகேக்கா, ஓகேக்கா. அதே மாரி இப்ப ம். நம்ம எம்எம்ல வேலை பார்க்குறோம்னா, நம்ம தான் இந்த மாரி மெட்டீரியல் கிரியேட் பண்ணணுமாக்கா? நமக்கு எந்த வேலையும் கிடையாது. இப்ப நீங்க என்ன வொர்க் பண்றீங்க? பிஆர் போடுறீங்க, நான் வந்து பிஓ போடுறீங்க இல்லையா? ஆ போட்டீங்களா? ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. அது எண்ட் யூசர் வேலை. நீங்க வந்து எண்ட் யூசர். ஓகேவா? சரி. சோ ம். கன்சல்டன்ட் ஜாப் என்னன்னா, இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி குடுத்துருவோம். ஓ! இது ரெடி பண்ணி குடுத்துருவோம். நீங்க அங்க உட்கார்ந்து போடுவீங்க. உங்களுக்கு நாங்க என்ன ம். பண்ணுவோம், நாங்க ரெடி பண்ணிட்டு, டெஸ்ட் பண்ணிட்டு, ம். இந்த ம். சேஞ்சஸ் எல்லாத்தையும் நாங்க புரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணிடுவோம். நீங்க அங்க உட்கார்ந்து ம். போடுவீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓ! ஓகேக்கா, ஓகேக்கா. அப்ப கிரியேட் பண்றவங்க கன்சல்டன்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. கன்சல்டன்ட் வந்து ஏன் கிரியேட் பண்ணுவாங்கன்னா, டெஸ்டிங்க்கு தான் பண்ணுவாங்க. சரி. ஓகேக்கா, ஓகேக்கா. போட்டது ஒர்க் ஆகுதான்னு நாங்க செக் பண்ணோம்ல. அதுக்கு தான் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் மூவ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஓ! ஓகேக்கா, ஓகேக்கா. ஓகே. ம். ஓகேக்கா. சோ மெட்டீரியல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சோ ம். இதே மாரி தான் நீங்க செமி ஃபினிஷ்ட்னாலும் அந்த மெட்டீரியல் டைப்ப யூஸ் பண்ணி எந்த மெட்டீரியல் டைப்போ அது. அதேபோல ம். வேல்யூவேஷன் கிளாஸ் எதுவோ அத ம். நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து மெட்டீரியல கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுது தானே உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரியுது, புரியுது. புரியுதுக்கா. இல்ல இப்ப நீங்க செமி ஃபினிஷ் பண்றீங்க அப்டின்னா, இப்ப நம்ம ம். வேற ஒரு மெட்டீரியல் டைப் வச்சிருக்கீங்க செமி ம். ஃபினிஷ்க்கு அப்டின்னா, ம். அந்த மெட்டீரியல் டைப்ப எடுத்துட்டு ம். நீங்க அத வந்து கிரியேட் பண்ணணும். வேல்யூவேஷன் கிளாஸ் அதுக்கேத்த வேல்யூவேஷன் கிளாஸ் என்னவோ அத போட்டு கிரியேட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓ! ஓகேக்கா, ஓகேக்கா. மெட்டீரியல் மாஸ்டரு. ஸோ அதேபோல ம். MM02 வந்து எடிட். அதே ம். மெட்டீரியல் நீங்க எடிட் பண்ணணும் அப்டின்னா, இதுல போயிட்டு என்டர் அடிங்க. என்டரு. ம். பிளான்ட் குடுங்க. ம். ஸ்டோர் லொகேஷன் குடுங்க. என்டரு. ம். ம். ஸோ இதுல போய் நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்டின்னா, இப்ப வேணும்னா பேரல் மாத்திக்கலாம். வேண்டாம். எனக்கு வேற ம். ஏதாவது ம். நான் ம். சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து ம். சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓ! ஓகேக்கா. பாட்டிலு அப்டின்னா, ஏங்க இப்போ MM02ன்றது வந்து மெட்டீரியல சேஞ்ச் பண்றதுக்குங்களா? MM02 வந்து சேஞ்ச். ஸோ ம். இப்போ ஓகே. நான் பேரல்ல வந்து பாட்டில் மாத்திட்டு சேவ் பண்றேன் நான் இப்போ. ஓகேக்கா. சேவ் ஆயிடுச்சு இப்போ. ஓகே. ம். ம். ஓகே. ஸோ இது வந்து MM02. ம். ஓகே. MM03 வந்து டிஸ்ப்ளே. ம். ஜஸ்ட் அந்த மெட்டீரியல வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓ! ஓகேக்கா, ஓகேக்கா. வெறும் வியூ பண்ற அதுலேருந்து உங்களுக்கு ஃபைண்ட் போட்டு ஒவ்வொன்னா தனியா கண்டுபிடிக்க முடியுமாக்கா? எதுலருந்து? இந்த MM03 போட்டு ஆ ஒரு நம்ம 10 மெட்டீரியல் பண்ணியிருக்கோம்னா, அதுலேருந்து பொசிஷன்ஸ்ல போய் நம்ம தேடுவோமே, அந்த மாரி அதுலயும் தேடி எடுத்துக்கலாமான்னு? லிஸ்டிங் கேட்குறீங்களா? லிஸ்டிங். இது வந்து ஜஸ்ட் ஒரு மெட்டீரியல வியூ பண்றதுக்கு தான் இந்த கோடு. ஓ! ஓகே, ஓகேக்கா. ஓகே. லிஸ்ட் வந்து ம். ம். MM60. 60 ஓ! 60 ஓகேக்கா, ஓகேக்கா. ஞாபகம் இருக்கு, 60ல ஞாபகம் இருக்கு. போயிட்டு உங்களுக்கு அந்த ம். பிளான்ட்ல இருக்க எல்லா மெட்டீரியல்ஸும் வேணும் அப்டின்னா, TA, TM, ம். TM தானே? இதுல ஆமா. குடுத்து நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஓ! ஒரு ஓகே, ஓகே. மெட்டீரியல் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு மெட்டீரியல் வருது இதுல. ம், ம், ம். ஓகேக்கா. புரியுது. அதேபோல நீங்க மெட்டீரியல் டைப் குடுத்து கூட இதுல வந்து இது பண்ணிக்கலாம். மெட்டீரியல் டைப்பு, இல்ல மெட்டீரியல் குரூப்பு ம்.
எது வேணாலும் இத குடுத்துட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் டைப் என்னன்னு. ஃபில்டர் பண்ற மாரி தான். ஆமா. ஓகேக்கா, ஓகே. ம். டிஏடிசி குடுத்தோமா மெட்டீரியல் டைப்பு? டைப்புங்கிறேன். ஆமா. ஆமா. டிசி. ஸோ மெட்டீரியல் டைப் இல்ல மெட்டீரியல் குரூப் இல்ல கிரியேட்டட் பை யாராவது கிரியேட் பண்ணத மட்டும் நம்ம பார்க்கணும் அப்டின்னா, அவங்களோட ஐடி குடுத்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா வந்துரும். என்னென்ன மெட்டீரியல்ஸ் ஓகேக்கா, ஓகே. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ம். நம்ம ஓகே. இப்ப என்னோட ஐடி குடுக்குறேன். ம். ஓ! கிரியேட்டட் பைனா அதுல ஐடி குடுக்கணும்க்கா? ஆமா. கிரியேட்டட் பைனா அந்த ஓகே. யூசர் ஐடி தான். ஓகே, ஓகே. ஸோ இப்ப நான் இவ்ளோ மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த சர்வர்ல. ஓ! சரி, சரி. ஸோ என்னோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதுல வருது. இது ஓகே. எதுக்கா நீங்க வேலைக்காக இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களோ? இல்ல. இதே தான் ட்ரெய்னிங்க்கு தான். ஆ. வேலைக்கு ஓ! எதுக்கு நான் இதுல இவ்ளோ இந்த ட்ரெய்னிங் இதுக்கு வரேன் பண்ணியிருக்கீங்களா? டெமோ சர்வருக்கு. இன்னும் இவ்ளோ ட்ரெய்னிங் பண்ணியிருக்கீங்களான்னேன். ரொம்ப நெறைய பேருக்கு எடுத்தது இல்லப்பா. ஒருத்தருக்கே நம்ம வந்து ம். ஒரு ஸ்பெஷல் ரெக்ரூட்மென்ட்லாம் எடுக்கிறப்ப எப்படியும் ஒரு 10 மெட்டீரியல் ஒரு டைம் கிரியேட் பண்ற மாரி ஆயிடும் நமக்கு. சரி, சரி, சரி. இல்ல நெறையா இருக்கேன்னு பார்த்தேன். நெறைய பேருக்குலாம் நான் இன்னும் எடுக்கலப்பா. நான் இந்த மாரி சரி. இண்டிவிஜுவலுக்கு தான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு 5, 6 பேர் எடுத்திருக்கேன் அவ்வளோதான். சரிக்கா, ஓகே. ஓகே. சும்மா யாராவது இந்த ம். மாரி கேட்கறவங்க அப்படிதான் எடுக்கிறது. மத்தபடி ம். எல்லாரும் கேட்கறவங்க எல்லாம் வர்றதும் கிடையாது. ஆமாமா. ஆமா. அதனால ரொம்ப சரி. யாரு கரெக்ட்டா நமக்கு செட் ஆகுறாங்களோ அவங்க தான் எடுக்கிறது நம்ம. ம், ம். ம். நீங்க ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, உங்க யூடியூப் வீடியோலயே நான் தான் நெறைய கமெண்ட் போட்டுருப்பேன். அப்படியா? ஆமாமா. நான் எங்க அந்த பக்கம் போறதே இல்ல. ரொம்ப பிஸி நான் இப்போ ஆஃபீஸ் ஒர்க்ல. சரி, அதனால சரிங்க. சரிங்க, சரி. ஒண்ணுமே ஒரு வீடியோ கூட உங்களோட வீடியோ தான் போடலான்னு இருக்கிறேன் நான் இப்போ. ஓகேவா உங்களுக்கு? என் வீடியோனாக்கா? நான் இப்ப ட்ரெய்னிங் எடுக்கிற வீடியோ தான். ஐய்யய்யோ! அக்கா அதெல்லாம் வேணாங்க. நான் பேசுனா வரும். இல்ல. நீங்க தனியா அதெல்லாம் கட் பேசி போடுங்க. பண்ணிப்பேன் நானு. ஓகேவா? சரி, ஓகே. ஓகே. அது அதெல்லாம் கட் போடுங்க. பண்ணிருவேன். ஜஸ்ட் எனக்கு ம். வேற எதுவும் எடுக்க டைம் இல்ல இப்போ. அதனால சரி போடலாமான்னு யோசிச்சேன். போடுங்க, போடுங்க. ஓகே. ம். சரிப்பா. இப்போ இதுதான். உங்களுக்கு வேற இன்னும் ம். ஒண்ணே ஒண்ணு சொல்லணும் நானு. இதுல என்னன்னா, ம் ம். இப்போ இதெல்லாம் வந்து ரியல் டைம் தான். எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. பட் நான் எனக்கு எடுக்கிறவங்களுக்கு சொல்லிர்றேன். MM06 நோட் பண்ணிக்கங்க. ம். சரிக்கா. MM06 எதுக்குன்னா, ஒரு மெட்டீரியல வந்து ம். டெலீட் பண்ணணும் அப்டின்னா, டைரக்ட்டா SAPல நீங்க ஏதாவது கிரியேட் பண்ணிட்டு உடனே டெலீட் எதுவுமே பண்ணவே முடியாது. நம்ம சும்மா ஓ! ஓப்பன் சிஸ்டம்ல பண்ற மாரி பண்ண முடியாது. ஒரு செட் ஆஃப் சரி. மெட்டீரியல்ஸ் வந்து எங்களுக்கு வேண்டாம். நம்ம வந்து டெலீட் பண்ணோம் அப்டின்னா, இதுக்கு பேர் வந்து ஃபிளாக் மெட்டீரியல் ஃபார் டெலிஷன் அப்டின்னு சொல்லுவாங்க. ஃபிளாக் மெட்டீரியல். ஓகேக்கா. நம்ம கிரியேட் பண்ண மெட்டீரியல செலக்ட் பண்ணிக்கோங்க. ம். ஸோ இந்த மெட்டீரியல நான் டெலீட் பண்ணணும் அப்டின்னா, இதுல போயிட்டு ம். மெட்டீரியல் நம்பரு, ம். ம். பிளான்ட்டு இது எல்லாத்தையும் ம். குடுத்துடணும். ஸ்டோரேஜ் லொகேஷனு. ஓகே. ம். ஆ சொல்லுங்க. இதுதான் மெயின். இத குடுத்துட்டு என்டர் அடிங்க. என்டர் ம். அடிச்சோனே இது வந்து பாருங்க பிளான்ட் லெவல் இது வந்து பிளான்ட் லெவல். ஓகேக்கா. புரியுது. இது வந்து ஸ்டோரேஜ் லொகேஷன் லெவல். இது வந்து பிளான்ட் லெவல். இது வந்து ம். கம்பெனி கோட் லெவல்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மொத்தமாவே ஓகே. எனக்கு வேண்டாம். இந்த கம்பெனில இந்த மெட்டீரியலே வேண்டாம் அப்டின்னா, இங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணிடலாம். ஓ! ஸோ நீங்க மறுபடியும் டிரான்சாக்ஷன் போடுறப்போ அந்த மெட்டீரியலே வராது வெளில. வராது. ஓகே, ஓகேக்கா. இன்கேஸ் இந்த நமக்கு நம்பரு வந்து இந்த வேற ஸ்டோர் எதுக்கு லொகேஷன் அலர்ட் என்னப்பா? இல்லக்கா இந்த நம்பர் வந்து வேற எதுக்கு அலர்ட் ஆயிருமா? இப்ப இதுல அந்த நம்பரும் ஆமா காலியாயிடுமா? இல்லையா? டெலிட் பிளான் குடுத்துட்டீங்கன்னா அலர்ட் ஆயிடும் அது. அடுத்த சரி, இதுக்கு சரி. போயிடும். அடுத்தது வரதுக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஆமா. இந்த ம். இன்கேஸ் ஸ்டோர் லொகேஷன்ல மட்டும் நீங்க டெலிட் பிளான் குடுக்கணும் அப்டின்னா, இதுல ம். குடுத்துக்கலாம். வேற சரி, ஓகே. ஒரு ஸ்டோர் லொகேஷன்ல நம்ம வச்சிருக்கோம் அப்டின்னா, இதுல மட்டும் ஆ. குடுத்துட்டு, ம். அதுல அவங்க ஆக்டிவ்ல வச்சிருப்பாங்க. அந்த மாரி பண்ணுவாங்க. ஸ்டோர் லொகேஷன் லெவல். புரியுது. சரி, இது சரி. ஒரு வந்து ஸ்டோர்ல இது பிளான்ட் இருக்காது. லெவல். இன்னொரு ஸ்டோர்ல கூட இருக்கலாம். அந்த மாரி. ஆமா. இப்ப இதே மெட்டீரியல் வந்து நம்ம 2, 3 பிளான்ட்ட நாங்க மெயின்டெயின் பண்றோம் அப்டின்னா, இந்த பிளான்ட்க்கு மட்டும் நம்ம ம். வந்து டெலீட் பண்ணோம்னா, இங்க குடுத்துக்கலாம். ஓகே, ஓகேக்கா. சோ இதுக்கு பேர் வந்து டெலீட் பிளாக் ஃபிளாக் அப்டின்னு மெட்டீரியல். சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் ஓகே. உங்களுக்கு ஓகே. ம். இன்டர்வியூ பர்ப்பஸ் தான். மோஸ்ட்டா ஓகேங்க. ம், ம். ஓகே. டெலீட் பிளாக் அப்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஓகே. ஓகேக்கா. ம். ஓகேங்க. எம் 60 ம். அப்புறம் வந்து ம் MM15 ஒண்ணு இருக்கு. 50. ஆமா. ஓகே. இது வந்து டூ ம். எக்ஸ்டெண்ட் த வியூ ஆஃப் த மெட்டீரியல். இப்போ நம்ம கிரியேட் பண்ண மெட்டீரியல்ல வந்து கிளாசிஃபிகேஷன் வியூ அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணல, அந்த மெட்டீரியல்ல. ம். இப்ப ஓகே. நான் பண்ணணும் அப்படின்னு விரும்புறப்போ, நம்ம வந்து இப்போ இங்க வந்து ம். நான் குடுக்குறேன் ஒரே நிமிஷம். ம். மெட்டீரியல் நம்பர் தெரியுமா உங்களுக்கு? தெரியல எனக்கு. புரியுதா? தெர்லக்கா எனக்கும்.
607 யாரு? ஒரு நிமிஷம் இரு வரேன். இரு வரேன் ஒரு நிமிஷம். ஸோ இந்த மெட்டீரியல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்டின்னா, பிளான்ட் மெட்டீரியல் குடுத்துட்டு ம், எக்ஸிக்யூட் ம், ம், எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, இப்போ கிரியேட்டடு இந்த மெட்டீரியல் வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்ப இந்த மெட்டீரியல் ம், வந்து ஸ்டோர் லொகேஷன் எஸ் ஒண்ணு. ஸோ இதுல போயிட்டு, ம், இப்ப நம்ம வந்து இப்ப நான் வந்து வேற ஒரு இத வந்து மெயின்டெயின் பண்ணணும். வியூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ காஸ்டிங்ன்னு வச்சுக்கோங்க. ம். காஸ்டிங் வேண்டாம். இருங்க ஒரே நிமிஷம். இது நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லட்டா? கரெக்ட்டா? ஓகேக்கா. ம். ஓகே. பட் நோட் பண்ணிக்கங்க. இதுல எதுவும் ம். வரல. ஓகே. கிளாசிஃபிகேஷன் இதோ இருக்கு. ஆனா எம்ஆர்பி கேக்குது. ம். சரி எம்ஆர்பி எடுக்கும்போது இது நான் எடுக்குறேன்ப்பா. எம்ஆர்பின்னு ஒரு டாபிக் ஓகே. இருக்குது. அப்ப ம். நான் ஓகே. உங்களுக்கு சொல்றேன். அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு. ஓகே. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. எம்ஆர்பின்னா மெட்டீரியல் ரிசோர்ஸ் எம்ஆர்பின்னா பிளானிங் அதுவாக்கா? மெட்டீரியல் ரெக்யர்மென்ட் பிளானிங். ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. MM50 எதுக்குன்னா, டு எக்ஸ்டெண்ட் த வியூ ஆஃப் த மெட்டீரியல். ம். ஓகே, ஓகே. அவ்வளவுதான். ஓகே, நான் அது எடுக்கிறப்ப உங்களுக்கு சொல்றேன் நான் அது. ஓகேக்கா. ஸோ மெட்டீரியல் மாஸ்டர் இவ்வளவுதான். ம், ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெண்டர் மாஸ்டரு. ம். ஸோ வெண்டர் மாஸ்டர்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சப்ளையர் தான் வந்து வெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆ. ஸோ ஒரு ஓகே. மெட்டீரியல வந்து ப்ரொக்யூர் பண்றதுக்கு நம்ம வந்து வெண்டர் தேவை. ஓகே. ம், ஸோ ஒரு ம். வெண்டர கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் இதே மாதிரி தான். ஸோ இப்ப ECC பொறுத்த ஓகே. வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ம். ஃபர்ஸ்ட் வந்து ஆ வெண்டர் அக்கவுண்ட் குரூப். ம். ஸோ அத கிரியேட் பண்றதுக்கு OBD3. ஓகே. செகண்ட் வந்து BD3. நம்பர் ம், ரேஞ்ச். ம், நம்பர் ரேஞ்ச் ஃபார் வெண்டர். வெண்டருக்கான ம், நம்பர் ரேஞ்ச கிரியேட் பண்ணணும் நம்ம. ம். XKN1. தேர்ட் வந்து ஓகே. ம். அசைன்மென்ட். வெண்டர் குரூப். வெண்டர் குரூப்புக்கு தேவையான நம்பர் ரேஞ்ச் வந்து அசைன் பண்ணுவோம். ஓகேக்கா. ஸோ நம்பர் ரேஞ்ச். ஓகே. ம். ஸோ இது வந்து OBAS. ஓகே. ஸோ வெண்டர் குரூப் பொறுத்த வரைக்கும் ECCல இவ்வளவுதான். இதுக்கு வந்து பெரிய ஒரு இது இல்ல கான்ஃபிகரேஷன்ஸ். பட் ஓகேக்கா. பிபி இதுல S4 HANA இருக்கு அப்படின்னா, அதுல வந்து பிபின்னு ம். சொல்லுவாங்க. பிசினஸ் பார்ட்னர். ஆமா. பிசினஸ் பார்ட்னர். பிசினஸ் பார்ட்னர்ன்றது ம், என்னன்னா, இப்போ இதுல வந்து நம்ம வெண்டர் மாஸ்டர்ன்னு சொல்றோம். அதேபோல ம். சேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் சரிக்கா. மாஸ்டர் கிரியேட் பண்ணுவாங்க. ஆ இது ம். எல்லாமே இந்த பிபிக்குள்ளேயே வந்துரும் அது. ஆ. கஸ்டமர நம்ம சரி, சரி. செப்பரேட்டா கிரியேட் பண்ண வேண்டாம். வெண்டர்ன்னு கிரியேட் பண்ண ம். வேண்டாம். ஒரே ஒரு அக்கவுண்ட் குரூப்லயே இது எல்லாமே வந்துரும். சேர்த்துட்டாங்க எல்லாத்தையும். ஆமா. எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க அதுல. ஸோ ஒரு ஓகே, இண்டிவிஜுவல் ஓகே. இப்ப என் பேர மட்டும் ஒரு சப்ளையரா நம்ம சேர்த்துக்கலாம். அதேபோல ஓகே, எனக்கு ஓகே. ஒரு கம்பெனி இருக்குன்னா, என் கம்பெனியே நான் சப்ளையரா எடுத்துக்கலாம். ம், ம், ஸோ ம். ஓகே. அந்த மாரி எல்லாமே அந்த ம், பிபிக்குள்ள வரும். பிபில பார்த்தீங்கன்னா, ம், அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னன்னா ம், ரோல் கிரியேஷன் சொல்லுவாங்க. வெண்டர் ரோல். அதேபோல ம், ம். அக்கவுண்ட் குரூப்பும் இருக்குது அதுல. அக்கவுண்ட் குரூப் இப்ப நம்ம இங்க கிரியேட் பண்றோம் இல்லையா? அதே ஸ்டெப்பும் அதுல இருக்கு. ஆமா. ஓ, ஓ. அதுக்கப்புறம் ஓகே, அதுல ஓகே. ஒரு அசைன்மென்ட்டும் இருக்கு. அதுக்கு வந்து செப்பரேட்டா இப்போ பிபி ஒரு நம்பர்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிபி நம்பர் ரேஞ்சுக்கு ஒரு பிபி நம்பர் ம், கிரியேட் பண்ணுவோம். அது பிபிக்கு ம். அசைன் பண்ணுவோம். ஓகே, புரியுதா? இப்போ பிபி நம்பர் ஓகே. 2000ன்னு வச்சுக்கோங்களேன். சரி. அதேபோல வெண்டர் அக்கவுண்ட் குரூப் கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு நம்பர் ரேஞ்ச் கிரியேட் பண்ணி, அதையும் நம்ம அசைன் பண்ணுவோம்.
சோ, ஓ! ஒரு கிளையன்ட் வந்து ஒரே நம்பர் வேணும் வெண்டருக்கும், பிபிக்கும் அப்டின்னா, அப்ப அதே நம்பர்லயே நம்ம ம். அசைன் பண்ணிக்கலாம். இதுவும் பண்ணலாம் இங்கே. ஓகே. ஓ! சரி, இல்ல சரி. ஓகேக்கா. பிபி நம்பர் வேற வேணும், வெண்டர் வேற வேணும் அப்டின்னா, இந்த நம்பர் வேற நம்பருக்கு நம்ம கிரியேட் பண்ணி அசைன் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஆப்ஷன்ஸும் இருக்குது இதுல. ஓகே, ஓகே, ஓகே. இது S/4HANA நீங்க முடிச்ச பிறகு ஏதாவது S/4HANAல ஏதாவது கொண்டு வந்தீங்க அப்டின்னா, நீங்க ம். அதாவது ரெண்டல் எடுத்தீங்கன்னா சொல்லுங்க. நம்ம இத போட்டு பார்க்கலாம். சரி, ஓகேக்கா. ஓகேவா? இது ஃபுல்லா முடிச்சுருங்க. ம். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆ. S/4HANA பிராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு பிபி கிரியேட் பண்ணலாம்க்கா, எனக்கு கூப்பிடுங்க அப்டின்னா, நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுக்குறேன் அதுல. ஆ ஓகேக்கா. ஓகேவா? சார் இப்ப நார்மலா வந்து கம்பெனிஸ்ல வந்து இப்ப ஈசிசி யூஸ் பண்றாங்களா? இல்ல S/4HANA யூஸ் பண்றாங்களா? இப்ப நான் இருக்க ப்ராஜெக்ட்லாம் ECC தான். ஓகே, ஓகே. ஆமாமா. இப்ப புதுசா SAP இம்ப்ளிமெண்டேஷன் போறவங்க தான் S/4HANA போறாங்க. ஆல்ரெடி வச்சிருக்கவங்க மெயின்டனன்ஸ் இப்ப நாங்க பண்றதெல்லாம் வந்து மெயின்டனன்ஸ் ப்ராஜெக்ட் இது. இந்த ஏஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் மேனேஜ்மென்ட் சர்வீஸ். ஆல்ரெடி ம். SAP ஓகே. இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியாச்சு. கோ லைவ் ம். சப்போர்ட் குடுத்துட்டாங்க. புதுசு புதுசா அவங்க கஸ்டமைஸ்டு பண்றாங்க இப்போ. அது வந்து அப்ளிகேஷன் சரி. மேனேஜ்மென்ட் ஓ! சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ம். ECCல ஓகே. தான் இன்னும் இருக்கு. தெரியல. இப்ப ம். வர ம். கம்பெனிஸ் ஆனா S/4HANA தான் மோஸ்ட்டா கேட்கறாங்க. ஓ! பட் பேசிக் இதுதான். ஓகேக்கா, ஓகே. ஓகே. ஸோ ம். வெண்டர் குரூப் கிரியேட் பண்ணணும். அக்கவுண்ட் குரூப் ம். OBD3 D3. ம். முடிய போதா?